வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும் வலியுறுத்தும் தமிழ் எம்பி. இரண்டாம் முறையும் சந்திப்பை நடத்திய மைத்திரி ரணில். மாலைதீவின் வெளியுறவு அமைச்சர் இலங்கைக்கு. மசகு எண்ணெயின் விலையில் வீழ்ச்சி. இலங்கையின் பொருளாதாரத்திற்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து மத்திய வங்கி எச்சரிக்கை. போலி ஆவணங்களுடன் பயன்படுத்தப்பட்ட சொகுசு வாகனங்கள் அதிரடியாக மீட்பு. தமிழ் மக்களின் நம்பிக்கையை வென்றுள்ளோம். மினுவாங்கொடை துப்பாக்கிச்சூடு 2 கைது. அனுர அரசின் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டுமென மக்கள் ஆவலுடன் எதிர்பார்ப்பு. சட்டத்தரணிகள் சங்கம் மீது அதிருப்தி வெளியிட்டுள்ள அஹிம்சா. தொடர்பான விரிவான செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்டாயம் மீண்டும் உருவாக வேண்டுமென ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகாமல் விட்டால் இன்றைக்கு இருக்கின்ற சூழலே தொடர்ச்சியாக நீடிக்கும். அதாவது பிரதேச சபைகள், மாகாண சபைகள் ஏனையவர்கள் கைப்பற்றப்படுவார்கள். அதன் பிறகு எங்களுடைய தேசியம் என்பது அங்கே இல்லாமல் போய்விடும். இப்பொழுதே தேசியம் என்பது அரிதாகிக் கொண்டு செல்கின்றது. தற்போதைய அரசாங்கம் வடக்கு கிழக்கில் உள்ள பிரதேச சபைகள் மற்றும் நகர சபைகளை கைப்பற்றுவதற்காக திட்டமிட்டு செயல்படுகின்றது. எங்களுக்கிடையில் ஒற்றுமையின்மையால் அவர்கள் பிரதேச சபைகள் மற்றும் நகர சபைகளை கைப்பற்றினால் மாகாண சபைகளையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமை மற்றும் எதிர்கால வழி குறித்து விவாதித்துள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் வஜிர அபேவர்தன, பிவுத்ரகல உரிமைய தலைவர் உதய கம்மன்பில, முன்னாள் அமைச்சர்கள் அனுர பிரியதர்ஷன யாப்ப, சுசில் பிரேமஜயந்த, ஷெஹான் சேமசிங்க, நிமல் லான்சா, நிமல் ஸ்ரீபால டி சில்வா, பிரேமநாத் சி தொலவத மற்றும் சாகல ரத்நாயக்க ஆகியோரும் இந்த சந்திப்பில் பங்கேற்றுள்ளனர். இதன்போது தற்போதைய அரசாங்கத்தால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி குறித்து தலைவர்கள் விவாதித்ததாக அனுர பிரியதர்ஷன யாப்ப தெரிவித்துள்ளார். எனினும் இந்த சந்திப்பில் எந்தவொரு அரசியல் கூட்டணியையும் உருவாக்குவது குறித்து கவனம் செலுத்தப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக இதுபோன்ற சந்திப்பு 2025 ஜனவரி 30 அன்று நடத்தப்பட்டது. ஸ்ரீசேன மற்றும் விக்ரமசிங்க ஆகியோர் ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் நல்லாட்சி அரசாங்கத்திற்கு தலைமை தாங்கினர். எனினும் பின்னர் அவர்கள் தமக்கிடையே கருத்து வேறுபாடுகளால் முரண்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாலைதீவு குடியரசின் வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா கலீல் அடுத்த வாரம் இலங்கைக்கு வருகை தர உள்ளார். மாலைதீவு அமைச்சர் இலங்கை வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் மற்றும் கூட்டு ஊடக சந்திப்பையும் நடத்தவுள்ளார். அவர் இலங்கையின் ஏனைய அமைச்சர்களுடனும் கலந்துரையாடுவார். அத்துடன் மாலைதீவு சமூகத்தினரையும் சந்திப்பார். கலீல் 2024 செப்டம்பரில் மாலைதீவு குடியரசின் வெளியுறவு அமைச்சராக ஜனாதிபதி முகமது முஜுவால் நியமிக்கப்பட்டார். சர்வதேச சந்தையில் இன்றைய தினம் மசகு எண்ணெயின் விலை சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. உலக சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 70.74 அமெரிக்க டாலர்களாக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 74.74 அமெரிக்க டாலர்களாக வீழ்ச்சியடைந்துள்ளது. இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் 3.72 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இலங்கையில் திறமையான தொழிலாளர்களின் இடப்பெயர்வு நாட்டின் திவாலான பொருளாதாரத்தின் மீட்டெடுக்கும் செயலை தாமதப்படுத்தும் என மத்திய வங்கி அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். 2022 ஆண்டில் நாடு இறையாண்மை கடன் திருப்பி செலுத்த முடியாத நாடாக அறிவித்ததிலிருந்து அதிகமான இலங்கையர்கள் வெளிநாடுகளுக்கு வேலைகளுக்காக செல்ல ஆரம்பித்துள்ளனர். கடந்த ஆண்டு 3,12,836 பேர் நாட்டை விட்டு வெளியேறினர்.
இது 2022 ஆண்டில் 3,10,953 பேர் என்ற முந்தைய சாதனை அளவை தாண்டியுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தரவுகள் வெளிப்படுத்துகின்றன. திறமையான தொழிலாளர்களின் இடப்பெயர்வினால் இந்த ஆண்டுக்கான பொருளாதார கணிப்புகளில் பொருளாதார வளர்ச்சி வேகம் குறைவடையும் அபாயம் உள்ளதாக மத்திய வங்கியின் உதவி ஆளுநர் சந்திரநாத் அமரசேகர தெரிவித்துள்ளார். பல திறமையான தொழிலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறியமை பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளிலிருந்தும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது பொருளாதாரத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும். நாங்கள் பொருளாதாரத்தை வளர்க்க முயற்சிக்கின்றோம். நாட்டை விட்டு வெளியேறிய தொழிலாளர்கள் மீண்டும் கொண்டுவர முடியாவிட்டால் இது பொருளாதாரத்தின் சில துறைகளை பாதிக்கலாம். பல தனியார் வங்கிகளின் உயர் அதிகாரிகள் தங்கள் ஊழியர்களில் பலர் ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் திறமையான தொழிலாளர் படையில் அவர்கள் கடினமான பணிகளை எதிர்கொள்வதாகவும் கூறியுள்ளனர். மத்திய வங்கியின் பொருளாதார ஆராய்ச்சி துறையின் இயக்குனர் எஸ் ஜெகஜீவன் நாட்டில் திறமையான நடுத்தர அளவிலான ஊழியர்கள் பற்றாக்குறை இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஊழியர்கள் வேகத்தை எட்ட வேண்டியிருப்பதால் அது உற்பத்தி திறனில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். அந்த நேரம் வரை தொழிலாளர் உற்பத்தி திறனில் தாக்கம் இருக்கும். மேலும் அது வளர்ச்சி மீட்பு வேகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என மத்திய வங்கியின் உதவி ஆளுநர் சந்திரநாத் அமரசேகர மேலும் தெரிவித்துள்ளார். ஹோமாகம கிரிவத்துடுவ பகுதியில் போலி ஆவணங்களுடன் பயன்படுத்தப்பட்டு வந்த சொகுசிரக ஜீப் வாகனம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அந்த பகுதியில் உள்ள வாகனங்கள் திருத்தமிடத்தில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது குறித்த வாகனம் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த வாகன திருத்தமிடத்தின் உரிமையாளர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை பிபிலியான பகுதியில் போலி ஆவணங்களுடன் பயன்படுத்தப்பட்டு வந்த சொகுசிரக பிராடோ வாகனம் ஒன்று சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவினரால் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பிளியந்தலை பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது போலி ஆவணங்களுடன் பயன்படுத்தப்பட்ட மற்றொரு வாகனம் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பிலான விசாரணை பிரிவின் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டது. இந்த நிலையில் குறித்த வாகனங்களின் உரிமையாளர்களை அடையாளம் காண்பதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களின் அன்பையும் நம்பிக்கையையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பெற்றுள்ளது என்று ஜேவிபியின் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் பழைய அரசியல் கலாச்சாரத்திலிருந்து இன்னும் மீண்டு வரவில்லை. அதனால்தான் கூட்டுறவு தேர்தலில் வென்றால் கூட பட்டாசு கொளுத்தி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களின் அரசியல் பங்குரோத்தி நிலையை அது வெளிப்படுத்துகின்றது. நாம் அவ்வாறு செயல்பட போவதில்லை. மக்கள் விரும்பும் மாற்றமே எமது நோக்கம். தேசிய சமத்துவத்தை ஏற்படுத்தி இலங்கையர்களாக சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கு நாம் செயல்பட்டு வருகின்றோம். இதனால் எதிரணிகள் கலக்கமடைந்துள்ளன. இனவாதத்தை ஒருபுறம் வைத்துவிட்டு வடக்கு, கிழக்கு மற்றும் தெற்கு மக்கள் ஒரு கட்சிக்கு வாக்களித்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தோழர் அண்மையில் யாழ் சென்றிருந்த போது அம்மக்களின் அன்பும் நம்பிக்கையும் கிடைக்கப்பெற்றது. எமக்கு தெரிந்த வரலாற்றில் வடக்கு மக்கள் தேசிய கொடியுடன் இம்முறை சுதந்திர தினத்தை கொண்டாடினார்கள். கிழக்கிலும் அவ்வாறு நடந்துள்ளது. ஒரு நாட்டுக்குள் வாழ்வதற்கு தயார் என அம்மக்கள் செய்தி வழங்கியுள்ளனர். இது பெரும் வெற்றியாகும். மக்களின் நம்பிக்கையை ஒருபோதும் விலை கொடுத்து வாங்க முடியாது என்றார். மினுவாங்கொட போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கல்லோவ பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக மேல் மாகாணத்தின் வடக்கு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் யாகொடமுல்ல மற்றும் கலப்பிடமட ஆகிய பிரதேசங்களில் வசிக்கும் 27 மற்றும் 33 வயதுடையவர்கள் ஆவார். மினுவாங்கொட கல்லலுவ பிரதேசத்திற்கு கடந்த 7ஆம் திகதி மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத இருவர் வீதியில் இருந்த நபரொருவர் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தனர். இந்த நிலையில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரொருவர் மேல் மாகாணத்தின் வடக்கு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் நேற்றைய தினம் ஆஜராகியுள்ள நிலையில் மற்றைய சந்தேக நபர் அந்தனகல்ல ஊரபொல பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேல் மாகாணத்தின் வடக்கு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர்.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் தொடர்பில் மக்கள் மத்தியில் பலத்த எதிர்பார்ப்பு நிலவுகின்றது என்று இலங்கைக்கான கனேடிய தூதுவர் எரிக் வோல்ஸ் தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசாங்கம் கூறிய விடயங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் மக்கள் ஆவலாக இருக்கின்றமையை நான் சந்தித்த சிவில் சமூக குழுக்களிடமிருந்து அறியக்கூடியதாக இருந்தது எனவும் அவர் கூறினார். வடக்கு மாகாணத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கைக்கான கனேடிய தூதுவர் எரிக் வால்ஸ் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனை ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போதே தூதுவர் மேற்படி தகவலை வெளியிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது வடக்கு மாகாணத்தின் தற்போதைய நிலைமைகள், தேவைப்பாடுகள் மற்றும் மக்களின் எதிர்பார்ப்புகள் தொடர்பாக கனேடிய தூதுவருக்கு வடக்கு மாகாண ஆளுநர் விரிவாக எடுத்துரைத்தார். இடம்பெயர்ந்த மக்கள் தங்களது சொந்த காணிகளையே விடுவிக்குமாறு கோருகின்றனர் என்றும் பாதுகாப்பு தரப்பினரின் காணிகளை கோரவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டிய ஆளுநர் இங்கு காணிகள் பாதைகள் விடுவிக்கப்படும் போது தெற்கில் தவறாக சித்தரிக்கப்படுகின்றது என்றும் தெரிவித்துள்ளார். பலாலி விமான நிலையத்தின் அபிவிருத்தி, பயணிகள் கப்பல் போக்குவரத்து என்பன தொடர்பிலும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். பலாலி விமான நிலையத்துக்கு கட்டுநாயக்கா விமான நிலையத்திலிருந்து சேவைகள் இடம்பெற்றால் சிறப்பானது என்று கனேடிய தூதுவர் சுட்டிக்காட்டினார். இலங்கைக்கு வரும் புலம்பெயர் தமிழர்கள் தமது பயணப்பொதிகளை பஸ்களில் யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பிவிட்டு கொழும்பிலிருந்து சென்னைக்கு சென்று அங்கிருந்து விமானம் மூலம் யாழ்ப்பாணத்தை வந்தடைகின்றனர் என்பதை தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்படி சந்திப்பில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் நந்தகோபாலன், ஆளுநரின் இணைப்பு செயலாளர் எந்திரி ராஜேந்திரா ஆகியோரும் கலந்து கொண்டனர். சட்டமா அதிபரின் முடிவுகளை மறுபரிசீலனை செய்வது குறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் எடுத்துள்ள நிலைப்பாடு குறித்து கொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் மகள் அஹிம்சா விக்ரமதுங்க அதிருப்தி வெளியிட்டுள்ளார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் அனுரா மெத்தேகொடவுக்கு எழுதிய கடிதத்தில் தனது அதிருப்தியை அவர் வெளியிட்டுள்ளார். குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும், இலங்கை குற்றவியல் நீதி அமைப்பின் நேர்மையை பாதுகாக்கவும் நடப்பு அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதிக்கு மறைமுக அச்சுறுத்தலை விடுத்துள்ளதாக அஹிம்சா விக்ரமதுங்க குற்றம் சுமத்தியுள்ளார். தனது தந்தையின் வழக்கில் சட்டமா அதிபர் அலுவலகத்தின் சுதந்திரம் அப்பட்டமாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவரது அலுவலகத்தின் சுதந்திரம் குறைமதிப்பிற்கு உட்படுத்தப்பட்டதாக கூறி போராடுவதற்கான சட்டத்தரணிகள் சங்கத்தின் முடிவு பாசாங்கு தனத்தால் நிறைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.